ராமநாதபுரத்தை அடுத்த பிறப்பன் வலசையில் கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். எத்தனை குடும்பங்கள் இன்னல்களை சந்திக்கிறாங்க? அங்க இருக்கும் சூழல் என்ன? வங்கக்கடலில் உருவாகியிருக்க புதிய புயலின் காரணமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில பல இடங்கள்ல கனமழை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுது. அதே போல கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா மண்டபம் அடுத்துள்ள பிரப்பனச பகுதியில பாத்தீங்கன்னா கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. மேலும் இரவு நேரங்கள்ல விஷப்பூச்சிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே அந்த தேங்கி நிற்கக்கூடிய இந்த மழை நீரை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ராமேஸ்வரம் மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கு. மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என இவங்க கோரிக்கை வைத்தாலும் தொடர்ந்து மழை பெய்வதால் அரசு சார்பில் அந்த மீட்பு பணியை அந்த நடவடிக்கை கொஞ்சம் தொய்வாகவே நடைபெற்று வருகிறது. நன்றி கார்த்திக், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.